வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். ஆ. மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி இந்த அண்டத்தை பத்தி நாம் பேசிக்கிட்ட பொழுது, அண்டமும் பிண்டமும் ஒன்றே. சரி. இப்ப நம்ம உடம்புல என்ன இருக்குதோ அதான் விண்வெளி. விண்வெளியில என்ன இருக்குதோ அதுதான் 44வது பாடத்துல 44வது பாடத்துல யூனிவர்ஸ் என்ற இந்த அண்டத்தை பற்றி யூனிவர்ஸ் என்கிற அண்டத்தை பற்றி நட்சத்திரம் இல்லாத இடங்களும் இருக்கிறது. நட்சத்திரம் இருக்கிற இடமும் இருக்குது, நட்சத்திரம் இல்லாத இடமும் இருக்குது. ஒவ்வொரு கட்டுரை பத்தி எழுதுறாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு ஆராய்ச்சி ஒவ்வொரு மாத இதழ்லையும் வரக்கூடிய செய்தித்தாளில் வரக்கூடியதெல்லாம் அவர் தொகுத்து எழுதுறாரு. இப்போ நாம் வந்து ரெஃபரன்ஸுக்கு கூகுள் போகிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செய்தித்தாள் தான் மக்களுக்கு வந்து கட்டுரை, அறிவியல் கட்டுரை படிக்கணும், செய்தித்தாள் தான் படிக்கணும். இப்போ நம்ம நேரம் ஒரு அறிவியல் பார்க்கணும்னா நேராக இப்போ நிற்கிற காலம் வேறு. அந்த காலத்தில் செய்தி தான் கட்டுரை, அறிவியல் கட்டுரை படிப்பாங்க. அதுக்குன்னு அறிவியல் பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் பகுதின்னு சில செய்தித்தாள் வரும். அதவே நாங்கள் சிறுசாக இருக்க படிப்போம். அறிவியல் வெறும்னே செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா செத்து போனது, அரசியல் வழிபட்ட அட்டகாசம், இது மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு அறிவியலே இருக்காது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பார்த்தா நமக்குன்னா எந்த அறிவியலும் நம்ம கேள்வி கேட்கலாம், எந்த அறிவியலும் படிக்கலாம், உடனே பார்க்கலாம், சரி பார்த்துக்கலாம், என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிறைய நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நிறைய இருக்கு. விண்வெளி பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படியே இருப்போ ஒரு கட்டுரை எழுதுறாரு அவரு காலத்துல. அப்ப இந்த தினத்தந்தி அப்ப தினத்தந்தி, சிறுவர் மலர், அப்புறம் சிறுவர் மலர் ஒன்று போடுவாங்க, குழந்தைகள் மலரும் போடுவாங்க, அறிவியல் மலரும் போடுவாங்க. அதெல்லாம் படிச்சா விசித்திரமான செய்திகளா இருக்கும். தமிழ்ல அறிவியல் நூல்களே கிடையாது. தமிழ்ல மாதம் அறிவியல் நூல் வந்துட்டு இருந்தது. கலைக்கதிர்னு இந்தியாவிலேயே கலைக்கதிர்னு ஒரு அறிவியல் நூல் வந்துட்டு இருந்தது. தமிழ்நாட்டுல தமிழ்ல வரக்கூடிய ஒரே அறிவியல் நூல் அது மட்டும்தான், கலைக்கதிர்னு வரும். வெளிநாட்டுல இந்த ரீடர் டைஜஸ்ட் இருந்து எப்படி அமெரிக்காவில் வந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல கலைக்கதிர் அப்படின்னு ஒன்று வந்தது. அவங்க இந்த பெரிய அவங்க பெரிய கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி இன்ஜினியரிங் காலேஜினுடைய அந்த அந்த ஜிடி நாயுடனுடைய உறவினர்கள், விஞ்ஞானிகளுடைய உறவினர்கள். அவங்க தான் வந்து தமிழர்கள் வந்து அறிவியல் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் வணக்கம். தமிழர்கள் வந்து தமிழர்கள் அறிவியல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து கலைக்கதிர்னு ஒரு புத்தகம் வந்துட்டு இருந்தது, அறிவியல் நூல். இந்தியாவிலேயே அறிவியல் நூல் வந்தது அது ஒண்ணுதான் நினைக்கிறேன். அப்ப முற்போக்கு சிந்தனை கலைக்கதிர் இன்னைக்கு அது இருக்குது. கலைக்கதிர் அச்சகம் இருக்கு. கலைக்கதிர் புத்தகம் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களே சிறுசா இருக்கிறப்ப அதை வாங்கி படிப்போம். அப்போ வந்து இந்த ரீடர் டைஜஸ்ட்னு சொல்லக்கூடிய எல்லா பெரிய அறிவாளிகள் வாங்கி படிக்கிற மாதிரி அந்த காலத்துல எங்களுக்கு இந்த அறிவியல் நூல்லாம் சின்னதா இருக்கும். 5 பைசா 10 பைசா நூலகத்துல மட்டும்தான் வரும். நாங்களாம் அப்படி விரும்பி நூலகத்துக்கு போனோம்னா அந்த கலைக்கதிரை எடுத்து படிப்போம். அப்பவே நாங்க வந்து அறிவியல்ல வந்து தமிழ்நாடு முற்போக்கா இருந்தது. அதுக்காக அந்த புத்தகம் அச்சடித்து வெளியிட்டாங்க. அந்த நல்ல எண்ணம் வந்து அந்த அவங்களுக்கு இருந்துச்சு. தமிழர்கள் அறிவியல் படிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அந்த அங்க இருந்துச்சு. இப்ப அந்த அதாவது மத நூல்கள் தான் நிறைய இருக்குமே தவிர அறிவியல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அது என்ன காரணம்? அறிவியல் பத்தி யாருக்கும் இந்த ஞானம் இல்லைங்கிறது தான். இயற்கை அறிவு வந்து ரொம்ப 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 குறைவா இருக்கும். இயற்கை அறிவு வந்து தன்னை அறிந்து கொள்வது, இயற்கை அறிந்து கொள்றது, இயற்கை அறிந்ததாவே தன்னை அறிந்ததாக இருக்கும். நீங்க தாவரத்தை ஆராய்ச்சி பண்றது எல்லாமே, தாவரத்தை கவனிக்கிறது. அந்த விவசாயிகள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இந்த விவசாயிகளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயற்கை சட்டத்தை அறிகிறதுனால அவங்களுக்கு சின்ன சின்ன மூடநம்பிக்கை இருக்குமே தவிர முழுமையாக தன்னை அறிந்து கொள்வார்கள். அந்த வாய்ப்பு நிறைய இருக்கு. உடம்புனா என்ன? உடம்பு நிலமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. மனித உடம்பும் ஒண்ணுதான், நிலமும் ஒண்ணுதான். திருவள்ளுவர் வந்து நிலமும் கணவன் மனைவி, குடும்ப தலைவன் தலைவி அப்படிங்கெல்லாம் எழுதுவாரு நிலத்தை பற்றி. ஒரு நிலத்தை பார்க்கலைன்னா, ஒரு நிலத்தை தொடர்ந்து பார்க்கலன்னா மனைவி ரொம்ப மனசு வாடிடுவா அப்படிங்கிற எழுதுவார். ஒரு கணவன் வந்து
மனைவி கவனிக்கணும், மனைவி வந்து கவனம் பண்ணிக்கணும் அப்படிங்கலாம் வந்து இந்த இயற்கையோட ஒப்பிட்டு எழுதுவாங்க. அப்போ இந்த அதனால தான் வந்து விவசாயிகள் வந்து இயற்கையோடு நெருங்கி தொடர்புடையவங்க. 2வது வந்து அவங்க இயற்கை உரங்கள் தயாரிக்கிறது. அவங்களே இயற்கை உரம் தயாரிப்பாங்க. இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பாங்க. எல்லாமே இயற்கையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, இயற்கை உரம் கிடையாது, ம் இயற்கை வாழ்வு கிடையாது. எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது இப்போ. ரொம்ப மோசமான நிலைக்கு போயாச்சு. இயற்கை வாழ்வு கிடையாது, இயற்கை உணவு கிடையாது, இயற்கை அவங்களுக்கு சம்மந்தம் இல்ல. 2வது வந்து அளவு கடந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க நேத்து கூட பேசுனோம் இல்லையா? தர்பூசணி விலை கிடைக்கல, தக்காளி விலை கிடைக்கல. இதெல்லாம் என்ன? யாரு தேவையில்லாம அதிகமா விளைச்சல் பண்றது? ஆர்வத்தின் காரணமாக விளைச்சல் அதிகம் பண்றது. சீக்கிரம் சம்பாரிச்சிடலாம்னு நினைக்கிறது. அப்படியெல்லாம் பண்ணி, 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 பண்ணி நாசமா போச்சு. அதாவது குறைந்த தேவை, அதிக லாபம். அதாவது மனிதனுக்கு அப்ப பற்றாக்குறையிலேயே போகணும். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியறதில்ல. வெங்காயம் போட்டா வெங்காயம் இப்படியெல்லாம் வந்து தவறான ஏன் தவறான வழிக்கு போக வைக்குதுன்னா, இயற்கை இப்படிலாம் தப்பா போயி, அந்த விவசாயத்த முடிச்சு கட்டுறவங்க இயற்கை நோக்கம். இயற்கை நோக்கம் வந்து இயற்கை நோக்கம் வந்து விவசாயமே கிடையாது. இயற்கை நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இயற்கை நோக்கம் என்ன? அடிப்படை இயற்கை நோக்கம் என்னங்க? அடிப்படையே இயற்கை நோக்கம் என்ன? பரிணாமம் தாங்க. பரிணாமம். ஆஹா, அடுத்தடுத்த நிலைக்கு போறது. அது ஒண்ணு. அடிப்படையில் அடிப்படையில் இனப்பெருக்கம் தான். வேற ஒண்ணுமே இல்ல இதுல. ம். 99 விழுக்காடு இனப்பெருக்கம் தான். அதான் அதற்கப்புறம் தான் அந்த இயற்கை சட்டத்தை புரிந்துகொண்டு இயற்கை நோக்கம் என்ன? இயற்கை நோக்கம் என்ன? இயற்கை ஏதாவது தனக்கு நோக்கம் எழுதி வச்சிருக்கிறதா எங்கேயாவது? ஏன் சூரியன் வந்துச்சு? ஏன் சந்திரன் வந்துச்சு? ஏன் நிலா வந்துச்சு? ஏன் தாவரம் முளைச்சுது? ஏன் தண்ணி வந்துச்சு? இதுக்கெல்லாம் காரணம் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது இயற்கை சொல்லுச்சான்னு கேட்கிறேன். நாமளா சிந்திக்கிறோம் இல்லையா? நாமளா ஆனா அந்த அப்பப்ப இயற்கை வந்து எல்லாம் சரிசமமா வைக்க பார்க்கும் இல்லைங்களா? எல்லாமே சரிசமமா இருக்கும். இப்போ வந்து பூமியை வந்து தன்னைத்தானே குணப்படுத்துதுங்கிற. ம். இப்போ அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனித பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போகுது. இப்போ அதுக்கான ஆக்ஷனை வந்து பூமியை எடுத்துக்கோ இல்லைங்களா? அது பேலன்ஸ் பண்ண பார்க்கும் இல்லைங்களா? இதுதான் சின்ன மனிதகுலம் தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காக அறிவுங்கிற விதை கொடுத்தது. விலங்குகள் அழிந்து போகும், மனிதன் அழியாது. அதான் விஷயம். விலங்குகள் அழிந்து போகணும். உயர் உயர் நாகரிகம் அல்லவா? பூமி தன்னைத்தானே சரி. அப்ப மனிதன்கிற உயர் நாகரிகம் இருந்து கொண்ட அவசியம் இல்லையே. ஏன் உயர் நாகரிகம் இதற்கு நமக்கு? புதியன கண்டுபிடித்தல் விலங்குகள் கிடையாது. நமக்கு தான் புதியன கண்டுபிடித்தல், புதியன குடியேற்றம், புதிய இடத்தை கண்டுபிடித்தல். ஏன் புதிய இடத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோள்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து மனிதன் வாழக்கூடிய 5000 கோள்கள். ஆ அது என்ன எக்ஸோ பிளானட்டா என்னமோ எக்ஸோ பிளானட் என்னமோ சொல்லுவாங்க. எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும். 1 கண்டுபிடிச்சா கடைசியில் பார்த்தா 5000 கண்டுபிடிச்சிருக்காங்க. 5000 பிளானட் இன்ன வரைக்கும் அங்க வாழுகின்ற தகுதி இருக்கா இல்லையான்னு சரியா சொல்ல முடியாது. அது வந்து அதெல்லாம் எங்கேயோ போகும். அதுக்கு ஒரே வழி வெட்ட வெளியில போய் வாழ்றது தான் ஒரே வழி. பிளானட்டுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டியது சாத்தியமே இல்ல அதெல்லாம். அப்ப நமக்கு ஒரே வழி 400 கிலோமீட்டருக்கு மேல போய் வாழ்றது தான். ரொம்ப அருகில். நம்ம கிட்டே இருக்கிறோம். அதுக்கு இந்த இந்த மின்சாரம், மலிவான மின்சாரம் வருகின்ற பொழுது, அந்த ஏணி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏணி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி இருக்கு. அங்க போனோம்னா சும்மா வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். சர்ரு சர்ரு சர்ருன்னு. ரொம்ப எளிமை. மலிவு நினைச்சா போயிரலாம். அது இன்னும் யாரு அது ஜப்பான் எல்லாம் சேர்ந்து பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்கு. ஏணி வச்சிரலான்ட்டு. அதுக்கான திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் வந்து கூறுதலா சண்டை போடுறதுலயே வந்து உட்காந்துருக்காங்க. இந்த அமெரிக்காக்காரன் சண்டை போடுறதுலயே உட்காந்துருக்காங்க. இது பாருங்க அந்த 2 நாளா அந்த அந்த சண்டை நடந்தது. யார் வியாபாரி? வியாபார சண்டை நடந்துட்டு இருக்கு. கொடுமை. காட்டு பிராண்டி தினமும் உட்கார வேண்டியது. மேசை மேல உட்காந்துக்க வேண்டியது. உனக்கு 100% வேண்டியது. 150 வேண்டியது. அவன் அங்கிருந்து சண்டை போட வேண்டியது. இன்னும் யார கேட்டு என்ன முடிவு எடுக்கிறான்? கிறுக்கா மாரி செயல்படுறானுங்க. பார்த்தீங்களா? இப்போ இப்போ ஸ்பேஸே வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சு. அதாவது பூமியை சுத்தி இந்த சேட்டலைட்லாம் நிறைய அனுப்புனதுனால அதே ஒரு பெரிய டஸ்டா ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த நாம டைம்ல விலகி என்ன போறலாங்க. வேலை ரைட்டு. நாம விலகி போயிரலாம். நாம வந்து விலகி போலாம். விண்வெளிங்கிறது அடேங்கப்பா!
அதெல்லாம் ஒண்ணு நம்ம விலகி போயிடலாம். எல்லாத்துக்குமே விலகி போயிடலாம். அதெல்லாம் ஒரு தூசு மாதிரி தான். அது உண்மைதான். நாம இடத்த விட்டு விலகி போயிடலாம். நாம பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். எப்படி நம்ம கிராமத்துக்கு போறோம்ல அதே மாதிரி கிராமத்துக்கு போயிடலாம். நாம வந்து நமக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம வசதிக்கு மாத்திக்கணும் எல்லாமே. எல்லாமே இந்த அகத்தூய்மையில வந்து சிந்திக்கிறப்போ அந்த குப்பையை விட்டு வெளியே விலகி போயிடலாம். எப்படி நம்ம வந்து சுத்தமான காற்று வேணும், சுத்தமான நீர் வேணும் நம்ம வந்து முடிவு பண்றோம்ல, அந்த மாதிரி நாம முடிவு பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற அறிவியல் அப்படி இந்த லட்சணத்துல தான் இருக்கு. அப்படியே அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. அது பெரிய விபத்தெல்லாம் ஒன்றும் வர்றதில்ல. பொல்யூஷன்றதே நீ அப்ப பிரச்சனை தானே சொல்றீங்க, தீர்வு சொல்லுங்க. பிரச்சனை சொல்றீங்க, தீர்வு சொல்லணுமே இல்லையா? விலகி போறது நல்லது. குப்பை எங்க இருக்குதோ குப்பையை விட்டு விலகி போக வேண்டியதான். நல்ல காற்று எங்க இருக்குது அந்த நல்ல காற்றை நோக்கி போக வேண்டியதான். எங்க நல்ல அமைதியா இருக்கு அங்க நோக்கி போக வேண்டியதுதான். தீர்வு தான் சொல்லணும். வெள்ளக்காரன் தான் இந்த குட்டிச்சோருக்கு காரணம். அந்த அக ஒழுக்கம் இல்லாதவன், இயற்கையாக அவனுக்கு அக ஒழுக்கம் கிடையாது. அவன் ஒரு ஊதாரி மாதிரி தான் இருக்கணும். நம்ம தான் அப்படி கொண்டு போகணும். சரி, நாம வந்து அறிவியல் கூற்றின்படி இந்த 1370 கோடி ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன. அதாவது நம்ம இந்த விண்வெளி தோன்றி பிக் பேங் 1370 கோடி, அதாவது 224ஆம் பக்கத்துல 1000 அண்டம் உண்டாகி 1370 கோடி ஆண்டுகள் இருக்கின்றன. இதெல்லாம் இன்று வரை 1300 ஆண்டுகள் கழிச்சாச்சு. இப்போ வந்து இந்த 70 கோடி ஆண்டு 70 கோடி ஆண்டுன்னு சாதாரணமா ஆண்டுகள் கழித்து விட்டு வாழ்கிறோம். இன்னும் 70 கோடி ஆண்டு மீதம் இருக்கிறது. நாம் அந்த ஆண்டுகள் வரை நாம் அந்த தூரத்து நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியை எதிர்பார்க்கலாம். அதாவது இன்னும் இந்த வெளிச்சம் கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. இன்னும் வந்து பூமி வந்து சேரல. ஆனா 1300 கோடி ஆண்டுகளாக கிளம்பி வந்துட்டு இருக்குது, இன்னும் வந்து சேரலைன்னா அதோட நீள மகளை என்னன்னு பாருங்க. இன்னும் 70 கோடி ஆண்டு பாக்கி இருக்குது. அப்போது 70 கோடி ஆண்டு கழிச்சுட்டு அந்த வெளிச்சம் வந்து பரப்புது. அதுவே நம்ம இருப்போமா இல்லையா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படின்னா இந்த விண்வெளி என்ன நீளம்? ஒரு அண்டமே இவ்வளவு. இந்த பிக் பேங்குங்கிறது இப்ப நாம சொல்றது இது ஒரு பிக் பேங். இந்த மாதிரி எத்தனை பிக் பேங் எங்க நடந்திருக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. இந்த ஒரு பிக் பேங் புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. இந்த மாதிரி எத்தனை பிக் பேங் இருக்குது என்னன்னு ஒண்ணும் கணக்கே போட முடியாது. இதுல வேற நாம வேற. சொல்லுங்க, சொல்ல வர்றீங்க. திருமூலரும் அதேதான் சொல்லியிருக்காரு. அவரு 5 பிரபஞ்சம் இருக்கு. பிரபஞ்சமே நம்ம ஒண்ணுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுவே 5 பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு அவரு டிராவல் வேற பண்ணிருக்காரு அப்படிங்கிறாரு. இதுல திருவாசகம்னு ஒண்ணு இருக்கு. திருவாசகத்துல பாத்தீங்கன்னா விண்வெளி எப்படி பிறக்கிறது, அண்டவெளியினுடைய கதைன்னு எழுதியிருப்பாங்க. அண்டவெளியினுடைய கதைன்னு ஒரு பாடலே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது பிறந்துகிட்டே போகுது, விரிச்சுக்கிட்டே போகுது. சூரியன்ல வந்து ஒரு வெளிச்சம் படும் பொழுது இந்த சூரிய கதிர்கள் வந்து அப்படியே ஒரு ஓட்ட வழி வர்றப்ப அந்த சூரிய கதிர்கள் மட்டும் லட்சக்கணக்கான தூசு நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கோடிக்கணக்கான தூசுகள் நடந்துட்டு இருக்குது, பட்டம் அடிச்சிருக்குன்னு எழுதுவாங்க. அதுக்கு பேரு திரு அண்டப்பகுதினே பேரு. திருவாசகத்தில் போய் படிச்சு பாருங்க. திரு அண்டப்பகுதின்னு போட்டு படிச்சு பாருங்க. விண்வெளி சுத்திக்கிட்டே இருக்குது, விண்வெளி விரிச்சுக்கிட்டே இருக்குது, தூசு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குங்க. எப்படி தூசு சுழல் காட்டுல தூசு அடிக்கிற மாதிரி எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்குது. எத்தனை உண்டாகுது, எத்தனை காதுல மைக் போட்டேன், சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. காதுல மைக் போடுங்க. காதுல கொஞ்சம் மைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த ஆக இந்த அண்டவெளி பத்தி நம்ம பேசுறோம். அண்டவெளியில வந்து இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் 70 கோடி ஆண்டுகள் வரை நாம் அந்த தூரத்து நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியை எதிர்பார்க்கலாம். அதாவது இதிலிருந்து 70 கோடி ஆண்டுகள் கழித்துதான் முதலில் பிக் பேங் வெடிப்பின் போது சிதறிய முதல் நட்சத்திர கூட்டங்களில் ஒளி நமது பூமிக்கு வந்து சேரும். அதை பார்க்க நமக்கு வாய்ப்பே இருக்காது என்று கூறுகிறார். நாம் யூனிவர்ஸ்
ஆரம் சுமார் 1370 கோடி வருடங்கள். நம்ம இந்த விண்வெளியுடைய அகலம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்காங்க வந்து 1370 கோடி ஆண்டுகள் பயணம் செஞ்சா என்ன அகலம் வருமோ அது அகலம். ம். அது ஒளி வருடங்கள்ங்கிறாங்க. அதேதான் அதேதான். ஒளியோட ஸ்பீட்ல. ஆமா. சரி. அப்ப அப்படின்னா லைட் இயர்ஸ்ங்கிறாங்க. கரெக்ட் தான் என்று வைத்துக் கொள்ளலாம். இதில் ஒரு பகுதியை நாம் எக்காலத்திலும் பார்க்கவே முடியாது என்பது உண்மை. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இதை நாம பார்க்கவே முடியாது. சரி, இந்த அண்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அண்டத்தில் மிகவும் இருண்ட பகுதியில் சீதோசனம் -270 டிகிரி. இந்த அண்டத்துல பிக் சில் சொல்லுவாங்க. 270 டிகிரி வரை குறையும். இதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எக்ஸ்ப்ளோஷன் டெம்பரேச்சர் சுமார் 5000 டிகிரி வரை கொண்டு வர முடியும். இந்த கெமிஸ்ட்ரியை நம்பித்தான் நாம் வாழ வேண்டும். நமது க்ளோசர் சர்க்யூட் வாட்டர் இன்ஜின் உதவி செய்யும். அதாவது வெங்கடேசன் கண்டுபிடித்த இந்த கருவி உதவி செய்யும். இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதுதான் இந்த மின்சார கருவி, தண்ணீரை மின்சாரமா மாற்றுவது. அதுதான் விஷயமே. இப்போ அந்த டெம்பரேச்சர் எப்படி தப்பிப்பீங்க? -270 கூலிங் வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், செயற்கையாக ஒரு 30 டிகிரி உற்பத்தி பண்ணணும். நம்ம உடம்பு வந்து 30 டிகிரி வாழக்கூடியது, +30 வாழக்கூடியது. அதுக்கு இந்த வெங்கடேசன் கண்டுபிடித்த நீரை மின்சாரமா மாத்துகிறது. இப்பதான் அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதெல்லாம் வரணும், வந்தா தான். இல்லாட்டினா இப்போ வந்து ஒன்றும் தெரியாத முண்டங்களாட்டு போயிட்டு நாசா விஞ்ஞானிகள் போயிட்டு வர்றாங்களே, எந்த முன்னேற்றம் வராதுங்க. ஒன்று சாப்பாடு ராமனுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான், கல்யாணத்துக்கு போயிட்டு வர மாதிரி தான். இப்போ விண்வெளிக்கு போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு போகிற சாதனை. கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய சாதனையே சொல்கிற மாதிரி தான். நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், இப்படித்தான் ஒரு விருந்து சாப்பிட போகிற மாதிரி ஒரு வேறுபட்ட இடத்துக்கு போகிறாங்க. எந்த முன்னேற்றம் அந்த மாதிரி இல்லை. அங்கே நிறைய தங்கினா தாங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இனப்பெருக்கம் செய்யணும், நிறைய தங்கணும், இதெல்லாம் நிறைய இருக்குது. சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன, நமக்கு விண்வெளிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. விண்வெளிக்கு இப்போ முந்தையெல்லாம் வந்து ஒரு விண்வெளிக்கு போகிறது மாரி அதிசயமே பேசுவாங்க. இன்னைக்கு விண்வெளி பேசுறதை பற்றி அதிசயமே கிடையாது. எல்லாம் பள்ளிக்கூடத்து பாத்திரத்துலேயே வந்தாச்சு. இப்போ நானே என் பேர குழந்தைகளுக்கு ஏதாவது விண்வெளி பற்றி பேசுகிறேன், விண்வெளிக்கு போகணும்னு பேசுகிறேன். எல்லாரும் விண்வெளி பற்றி பேச ஆரம்பிங்க. எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ராக்கெட்னா என்ன, மேலே போகுது, பாடல்கள் நிறைய வந்துருச்சு. பார்த்தோம், பிளானட் பற்றி நிறைய வருது. அறிவியல் சேனல் நிறைய இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டில் தான் அறிவியல் சேனல் இல்லையே தவிர, குழந்தைகளுக்கான அறிவியல் சேனல் நிறைய இருக்கு. குழந்தைகள் அறிவியல் பார்க்குறாங்க. குறிப்பாக தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். பெற்றோர் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நான் வந்து விளையாட்டே சொல்லிக் கொடுக்குறேன். அந்த சயின்ஸு 1001 கொஸ்டின்ஸ், அந்த 1000 கொஸ்டினுடைய ஆன்சரை பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளி பற்றி அப்படி போடுறேன். நிறைய தலைப்பு எழுதியிருக்கான். அந்த குழந்தைகளுக்கு புரியுது, அதை பார்க்கும்பொழுது புரியுது. அப்போ இந்த மாதிரி நம்ம விண்வெளி பற்றி, அண்டத்தை பற்றி தொடர்ந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாமளும் புரிஞ்சுக்கணும். நாம் சும்மா இருக்க முடியாது. அதனால தான் அறிவியல் படிக்காமல் நம்ம இந்த புத்தகமே அறிவியல் மெய்யல் ரெண்டும் சேர்ந்தது தான். சரி, இந்த கெமிஸ்ட்ரி அமைத்த வாழணும். இதுதான் மனித சமுதாயத்தினுடைய எதிர்கால வாழ்க்கை. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற சோதனையோடு உணவில்லாமல் வாழும் கலையும் பயின்றுதான். இப்போ விண்வெளிக்கு போகிறப்போ உணவில்லாமல் வாழும் கலையும் பயின்றுதான் இருக்கணும். இதை வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியணும். இந்த ஹீர ரத்தன மணக்கை ஆராய்ச்சி பண்ணிட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் ஆராய்ச்சி அவங்க பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 25 ஆண்டு ஆகிப்போச்சு. 2000 அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. 2002 ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நான் 2002 நான் அப்போ தான் நான் பயிற்சியில் இறங்குறேன். அப்படி தான் நான் இயற்கை உணவு, எனக்கு வந்து இயற்கை உணவு இருந்தக்கிட்ட எனக்கு பற்றி கவலை இல்லை. திருச்சிலேயே நான் வந்து ஒரு 95, 96 இயற்கை உணவில் இருந்தங்காட்டி எனக்கு வந்து இந்த நீர் உணவு முறை வரைக்கும் ரொம்ப எளிமை, இயற்கையாகவே. அதனால எனக்கு எந்த பக்க விளைவு வந்த மாதிரி தெரியல, காய்ச்சல் வந்த மாதிரி தெரியல, தலைவலி வந்த மாதிரி தெரியல. அது உடல் இழைச்சதே தவிர மற்றபடிக்கு வாந்தி, மயக்கம், சிறுசிலேயே அந்த பழங்கள்லேயே சாப்பிட்டு ஒரு 4-5 வருஷம் பழங்கள்லேயே சாப்பிட்டு இருந்தங்காட்டி, பழங்கள், பேரிச்சம்பழம், அப்புறம் அந்த எளிமையான பேரிச்சம்பழங்கள், எளிமையான கொட்டைகள் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறது, கவலைப்படாமல் இருக்கிறது, விடுதலை பெற்ற மாதிரி பயங்கர உணர்வு. எங்கே போனாலும் யார்கிட்ட இதை பற்றி பேச மாட்டேன். யார் இதை இயற்கை உணவு பற்றி பேசுறது, தனிப்பட்டவர்கள் இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிறது. எனக்குள்ள சுதந்திரமாக இருக்கிறத பற்றி நான் பேசிக்கிறேன் தவிர யார்ட்டையுமே பேசுறது அதெல்லாம் கிடையாது. முக்கியமாக யாராச்சும் பற்றி விவாதம் வரும். சில இடத்துல கோபத்தில் அதெல்லாம் விவாதம், யாரோ ஒரு ஆள்கிட்ட விவாதம் வரும். தெரிஞ்ச கொண்டே விவாதம் நடக்கும். தெரியாத பற்றி பேசுறது இல்லை, போகிறதுல எதுவும் கிடையாது. எங்கே போனாலும் இயற்கை நானாக போயிட்டு வந்துட்டு இருக்கறனால எனக்குள்ளேயே தேடி வந்தது. கடைசியில் வெங்கடேசன்
வெங்கடேசன் சொல்றப்ப அந்த அறிவியல் முறைப்படி சிந்திக்கும் பொழுதுதான் பிறருக்கு பேச வேண்டிய கட்டாயம் வருது. இப்போ நானே வெறும் இயற்கை உணவு சாப்பிடுறதுன்னு வச்சுங்க, எந்த நன்மையும் இல்லை, ஒரு அறிவியல் தொடக்கம் தெரியாது, ஒரு விஞ்ஞான அறிவு கிடையாது. ஏன் இயற்கை உணவு சாப்பிடணும், அது கொள்கை என்ன, அது எங்க கொண்டு போகும், அது மரணத்தை கொண்டு போகுமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு பல லட்சம் கேள்வியோட தான் வெங்கடேசன் தொடங்குறார். அதனாலதான் நமக்கு புரியுது. நமக்கு வெறுமனே இயற்கை உணவு இருந்துட்டு இருந்தாலும் கூட ஏதோ கொஞ்சம் புரியுமே தவிர அது தொடக்கம் என்ன, அது முடிவு என்ன, இனத்துக்காக சாப்பிட்றோம், அதோ ஒன்றும் தெரியாது. நீங்க யாராவது கேள்வி கேட்கலாம், சொல்லுங்க. 44வது பாடம் அவ்வளவுதான். இந்த பசித்திரு தனித்திரு விழித்திரு இதை பத்தி யாராவது பேசலாம். பசித்திரு தனித்திரு விழித்திரு 44வது பாடத்துல அதோட முடிஞ்சு போச்சு. பாடத்தை முடிச்சாச்சு. இல்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. பசித்திரு தனித்திரு விழித்திரு, அதாவது நாம அறிவியலும் பேச வேண்டும், மெய்யறிவிலும் பேசணும். இதுல புதுசா யாரும் இல்லை. மகாலட்சுமி, அறிவியலும் பேச வேண்டும், மெய்யறிவியலும் பேசணும். அறிவியல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அறிவியல் படிக்காம இதுல வரக்கூடாது. தினம் அப்டேட் என்ன நடக்குது, விண்வெளியில என்ன ஆராய்ச்சி பண்றாங்க, இஸ்ரோ என்ன ஆராய்ச்சி பண்றாங்க, நாசா விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி பண்றாங்க, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஸ்பேஸ் டுடேன்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஸ்பேஸ் டுடே அப்படின்னு போட்டு பாருங்க வெப்சைட்ல. ஸ்பேஸ் டுடே, இன்றைய விண்வெளி, அருமையா இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். நான் தினமும் பார்க்குறேன். ஒன்று சாட்ஜிபியில் போய் ஸ்பேஸ் நியூஸ் டுடே அப்படின்னு போடுங்க. சாட்ஜிபியில் போய் உடனே வந்துடும். இன்னைக்கு என்ன அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பிளானட் கண்டுபிடிச்சிருக்கு, எல்லாம் வந்துடும். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். மகாலட்சுமி இன்னைக்கு ஒன்று பாருங்க, ஸ்பேஸ் டுடேன்னு போட்டு பாருங்க. இன்னைக்கு என்ன வருது, இன்னைக்கு ஒரு எல்லாரும் ஆர்டிகல் போடுங்க. தினம் படிச்சு எனக்கு ஆர்டிகல் எனக்கு அனுப்புங்க. நான் டெலிகிராமில் போட்டு விடுங்க. இன்றைய ஸ்பேஸ் டுடே தினம் உங்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்போ இனிமேல் தினம் உங்களுக்கு வேலை, தினம் ஸ்பேஸ் டுடே பற்றி படிங்க. லேட்டஸ்ட் இன்ஜினியரிங், லேட்டஸ்ட் ஃபிசிக்ஸ், லேட்டஸ்ட் கெமிஸ்ட்ரி, லேட்டஸ்ட் பயாலஜி, லேட்டஸ்ட் இன்வென்ஷன், அப்படி ஏதாவது போட்டு அனுப்புங்க. இப்போ நானே இங்கே அதிக பிரசிங்க மாதிரி பேசிகிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்க முடியாது. நீங்கள் எனக்கு புதுசாக சொல்லணும். அந்த அம்மா ரொம்ப எளிமையாக குணமாயிருங்க. நேற்று அந்த அம்மா காமிச்சிங்களா, அது வந்து நீங்கள் தான் கொஞ்சம் வழிகாட்டணும். 180 நாள் அது பண்ணணும். அந்த வேற கட்டி சேர சொல்லுங்க. அது படப்படம் குறைச்சிடலாம். அந்த அம்மா ஒரு வேளை உணவுக்கு 2 நாள்ல வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. 2 நாள்லயே வீட்டுல இருந்து உங்க மேற்பார்வை 2 நாள் உங்க யாருதுங்க சத்தம் வருது? கேசவன் தான் சரியா ஆக மாட்டேங்குது. கேசவன் வந்து கர்ரு முருன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அது சரி பண்ணுங்க. என்னன்னு கேளுங்க. எத்தனால இப்படி சத்தம் வருது, ஏன் இப்படி சத்தம் பேச இப்ப நீங்க என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் எல்லா கருவிகளும் சைலண்டா இருக்குது. பேசுனா புரியணும். வகுப்புங்கிறது கருத்துக்கள் பரிமாறிட்டே இருக்கணும். உங்க மேற்பார்வையில பண்ணணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது உங்க மேற்பார்வையில பண்ணி அந்த ஒருவேளை உணவுல கொண்டு வந்துடலாம். அது ஒண்ணும் இல்லை. பயப்படாம நீங்களே கொண்டு வந்துட வேண்டியது. நீரை குடிச்சிட்டே இருந்தா பட்டினி போடுறது தானே. தண்ணீரை அருந்தி பட்டினி போட சொல்லுங்க. சாயங்காலம் நல்ல 1/2 கிலோ அளவுக்கு காய்கறி இருக்கணும். 1/2 கிலோ நல்ல வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு, உப்பு, கடுகு, உளுந்து, பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு, உப்பு காரம் கம்மியாக போட்டு தாளிச்சு விட்டு நிறைய ஒரு சப்பாத்தி வச்சு வயிறு நிறைய சாப்பிட்டு, அந்த காய்கறியும் சப்பாத்தி சாப்பிட்டு வெளிக்கு போனேன்னு உறுதிப்படுத்தணும். காய்கறியும் சப்பாத்தி சாப்பிட்டு வெளிக்கு போனேங்கிறத உறுதிப்படுத்தணும். திருப்பி சொல்லுங்க. காய்கறி சாப்பாடு சாப்பிட்டு வெளிக்கு போகணும்னு சொல்லணும். சப்பாத்தி காய்கறி சப்பாத்தி சாப்பிட்டு ஃப்ரீயா வெளிக்க போகணும்னு சொல்லணும். 180 நாள் சொல்லணும். 180 நாள் 180 இடம் வெளிக்கு போயிருக்கணும். 180 நாள் 6 மாசம். 6 மாசம் பண்ணணும். 180 நாள் 6 மாசம். 180 தடவை 180 நாளுக்கு 180 தடவை நிறைய காய்கறி போட்டு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு வெளிக்கு போனேன்னு உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் அதுக்கு சக்சஸ். அப்பதான் ஜெயிக்க. இல்லாட்டி ஏன்னா கெட்டு போன உடம்புங்க. இந்த மாதிரி 100க்கு 99 பேர் இருக்கிறாங்க. பணக்காரன் இதை விட மோசமானவன் பணக்காரன். இது ஏழையா இருக்கிற பித்தவச்சோடு இருக்குது. பணக்காரன் எத்தச்சோடு இருப்பான். பெரிய வரும் எல்லாம் தின்னு கட்டுறது தானே. எல்லாருமே தின்னுட்டே இருக்கிறது தானே வேலை. கம்பளி போடு மாதிரி. அது ஏழை என்ன பணக்காரன் என்ன. எவன் 3 வேளை திங்கிறானா அவன் வந்து எவன் 3 வேளை திங்கிறானா அவன் பணக்காரன் தான். ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 3 வேளை திங்கிறவன் பணக்காரன். 3 வேளை திங்கிறவன்
பணக்காரன் தான். ஏழையா இருந்தாலும் பணக்காரன் தான். 3 வேளை திங்கிறாங்க இல்லையா? அது பணக்காரன் ஆயிடுறான். ஆ, 3 வேளை அதனாலதான் திங்கும்போதே வந்து வசதி தான். சக்கரை சொல்லுங்க சக்கரை ஐயா. நோய் அதனாலதான் பணக்கார நோய் அப்படிம்பாங்க. பணக்கார நோய். அந்த காலத்துல சக்கரை நோய் தான் பணக்கார நோய்பாங்க. இன்னைக்கு என்னடா எவனை பார்த்தாலும் பிச்சைக்காரன்ல இருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த நோய் கப்புன்னு பிடிச்சிருச்சு. அது பாருங்க, இந்த சயின்டிஸ்ட் ஒருத்தன் கூட இந்த உணவை பத்தி ஆராய்ச்சி பண்றதில்ல. பண்ணனா அவன் மாட்டிக்குவான். தனக்குத்தானே கண்ணை குத்திக்கிற மாதிரி. அதாவது ஒரு விஞ்ஞானி பாருங்க, தான் திங்கறத தான் ஆராய்ச்சி பண்றான்னு பாருங்க, பரதேசி போயிருக்கு. ஒருத்தனும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அது ஆராய்ச்சி பண்ணவர் ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த அர்னால்ட் எக்ரேட் மட்டும்தான் துணிச்சலா ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் தப்புடா, எல்லாமே கேவலமான உணவுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அவர் இயற்கை உணவை பத்தி பேசுறாரு. ஆனா வள்ளலார் கூட லேசுவாச இயற்கை உணவை பத்தி பேசுறத தவிர அவர் இயற்கை உணவு மையம் தொடங்கல. அவர் என்ன பண்ணிருக்கோன்னு கேட்டீங்க, ஆச்சரியம். இயற்கை உணவு மையங்களை தொடங்கி இருந்தாங்கன்னா இந்த சமையல் கட்டே உடைச்சிருக்கலாம். என்னது, சமையல் கட்டே உடைச்சிருக்கலாம். அவர் செஞ்சிருக்கணும் வள்ளலார். எல்லாரும் இயற்கை உணவு தான் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாருன்னா, பசிக்குதானே போடுற வகையில் எல்லாரும் பிச்சை எடுத்தாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி இயற்கை உணவு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இயற்கை உணவு பருப்பு வகைகளை கொடுத்து பழக்கியிருந்தாருங்கன்னா டக்குட்டா சத்துக்கு சத்துமாயிருக்கும், உடம்பு வஜ்ரமா மாறி இருக்கும். மீண்டும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சாப்பாட்டு மார்க்கெட்டை தொடங்கினாங்க. அவர் தான் சாப்பாட்டு மார்க்கெட்டை தொடங்கினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. நிச்சயமா அவர் இயற்கை உணவு பழக்கத்தை திருப்பி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஒண்ணு வள்ளலார் கூட சேர்ந்திருக்க மாட்டாங்க, அல்லது அந்த சமையல் கட்டை இழுத்து மூடி இருப்பாங்க. இயற்கை உணவுக்கு திருப்புங்க, சமையல் கட்டை மூடிடலாம். நாம அதுதான் பண்றோம். சமையல் கட்டை மூடணும்னா இப்போ அருணா அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாளா அப்படித்தான் பண்றாங்க. இப்போ அவங்க சமையலே கிடையாது, 5 நாளைக்கு ஒருக்கா தான். இப்போ 3 நாள் ஒருக்கா பண்ணிட்டு இருந்தாங்க, உடல் எடை பெருசா குறையல. இப்போ 3ஆவது நாள் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2ஆவது நாள் 3ஆவது நாள் நினைக்கிறேன். உடல் எடை பெருசா குறையல. அவங்க 41 கிலோவில் இருக்காங்க. அது எவ்வளவு கரையுதுன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க தொடங்கும் பொழுது அவங்க 41 கிலோ தான் இருக்கிறாங்க. இப்போ 3 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 500 கிராம் குறைஞ்சிருக்குது, அவ்வளவுதான். உடம்பு வஜ்ரமா மாறிடுது. கற்பப்பை பயங்கரமா சுத்தம். இப்போதான் கற்பப்பை அவங்களுக்கு சுத்தமாயிருச்சு. சொல்றாங்க கற்பப்பை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாதவளுக்கு வர்றதில்லை. இதெல்லாம் பாருங்களேன், கை குழந்தை வேற வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை இயற்கை உணவு வளர்த்துருவாங்க. இயற்கை உணவுல வளர்த்தாங்கன்னு வச்சுக்க, அவளை கணவனும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேர்த்து உடம்பும் பெருசால குறையல. ஏற்கனவே கரைஞ்சி வந்தது, நேர்ல பார்த்தேன். ஏற்கனவே கரைஞ்சி போன வருஷமா அவங்க தொடங்கியிருக்காங்க. ஐயா ஆச்சரியமா இருக்கு ஐயா. போன வருஷம் வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எந்தெந்த மையத்துக்கு போனாங்களோ அந்த உருப்படியே செஞ்சிருக்காங்க பாருங்க. அந்த ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த சேலத்துல பகவத் ஐயான்னு ஒருத்தர், இவருக்கு தெரியும் நினைக்கிறேன். யாருக்கு, நம்ம கேசவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படித்தானே கேசவன்? ஆமாய்யா, நான் அங்க போயிருக்கேன்ல. அவர்கிட்ட அவர் என்ன பண்றாரு, நோக்கம் என்னங்க ஐயா? என்ன பண்றாங்க? பஜனை கோஷ்டியை என்ன பண்றாங்க அவங்க? எதையுமே சிந்தனை வந்துகிட்டே இருக்கும், அதை விட்டு சிந்திக்காத அப்படிங்கறதா அவருடைய தத்துவம். அது ஒண்ணுதான். அதுல போய் மாட்டிக்கிட்டு எல்லாம் செத்துறான். இப்ப உணவு பழக்கத்துல மாட்டிக்கிட்டு சாகுற மாதிரி சிந்திச்சு செத்துக்கு சாகுறான். சிந்தனை வரும், அதை அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அவ்வளவுதான். அத 5-10 வருஷமா சொல்றாரு, யாருக்கும் புரியல. எல்லாம் கற்பனை பண்ணிருக்கிறான் இல்லையா, நான் கோடீஸ்வரன் ஆகணும், இப்படி ஆகணும், அவனை குத்தணும், இவனை வெட்டணும், இதை பண்றேன் இதை பண்றேன்னு, இதெல்லாம் அது பாட்டு தானா வந்துகிட்டே இருக்குது. நம்ம பல காலமா அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், அதுல போய் உட்காரக்கூடாதுங்கிறாங்க. அது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இல்ல, அவருக்கு இந்த புத்தகத்தை சிந்திப்பு. சரி சரி, எப்படியும் இருக்கட்டும், நல்லா ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். ஏதோ 10 பேர் நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரு பிரச்சனையில் தான் இருக்காங்க, ஏதோ ஒரு நோயில இருக்காங்க. அவருக்கு இந்த புத்தகம் போயிருச்சு, அவங்க கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் போயிருக்காது. போயாச்சுன்னா ஒரு தடவை பார்க்கணும். அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த அருணா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. மதுரை அருணா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. எப்படி சாத்தியம் எப்படிங்கறது ஞானிகள். அதே மாதிரி இதுல ஏதாவது ஆலியார்ல இருந்து தகவல் வந்துச்சா?
ஆலியார் வேதாத்ரி. நானும் ட்ரை பண்ணேங்க ஐயா. அது சொல்லியிருக்கிறேன். அவங்க புக்கு கேட்டாங்க, அப்புறம் ஒன்றும் தெரியல. அவ்வளவு சீக்கிரம் நம்ம புரிஞ்சுக்க அவளை. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஐயா என்னையா அதுல உள்ளவங்கள இது பொறுப்பாளரா இருக்காருங்க ஐயா, அவரு எங்களுக்கு தெரியுங்க ஐயா. ம் அவர்கிட்ட எல்லா விஷயமும் இது மாதிரி டீட்டெயிலா கொடுத்து சொன்னங்க ஐயா. ம் அவரு இதுல திடீர்னு நம்ம உடம்ப இந்த மாதிரி நீர் உணவுக்கு மாத்தினா திடீர்லாம் இல்லைங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சமா ஒருவேளை உணவு சாப்பிட்டுட்டு அப்புறமா தாங்க ஐயா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். ஒரு வருஷமே அப்படிலாம் ஆகுங்க. சொன்னாங்க. மெல்ல ஒரு வருஷமே ஆகுன்னு சொல்ல வேண்டிய என்ன திடீர்னு யாரு மாத்துறாங்க? ஒரு வருஷம் ஆகும். திடீர் ஒரு வருஷம் ஆகுங்க அப்படின்னா ம். இது மாதிரி போய் நிறைய பேர் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாருங்க ஐயா அவரு. அறிவே இல்லாத ஜென்மம்னு அர்த்தம். என்னது ம். நீ என்னத்தை கிளிக்க போற? நீ நான் வாழ்ந்து என்னத்தை கிளிக்க போற? என்ன அறிவுன்னு பாரு. ஒரு எப்படி செய்யறது, ஏது செய்யறது, அதாவது ஒரு சாதாரண பாமரனுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. புத்தகத்தை படிக்காமே முடிவு சொல்றதா? என்னங்க இன்னைக்கு புத்தகத்தை கொடுத்தீங்களா? இல்லைங்க ஐயா, அவரு வந்துட்டு சென்னையில இருக்காருங்க. அவங்க புத்தகத்தை வாங்க வைங்க. அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து அந்த புத்தகம் வாங்கணும். சும்மா வாங்கக்கூடாது. பணம் கொடுத்து புத்தகம் வாங்கினா அவன் படிப்பான். இந்த புத்தகம் வாங்கிட்டீங்களா? இன்னும் வரலங்க ஐயா, அனுப்பிச்சு விடுறேன்னாருங்க ஐயா அவரு. ஒரே சோம்பேறித்தனமா இருக்காரா தெரியுது. கரக முடிச்சாவே சொல்லி 4 நாள் ஆச்சு இல்லையா? ஆமாங்க யாராவது ஆமா, அவரு நல்ல ஆர்வலர் தான். ஆனா பிரயோஜனம் இல்லை. ஆர்வலரா இருந்து என்ன பண்றது? 50 புத்தகம் கிடக்குதுங்க, விளையாட்டா? அவங்க புத்தகம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட அந்த புத்தகம் இருந்து முடிச்சா 50 புத்தகத்தை நீங்களே வாங்கி வச்சுட்டு அதாவது பண்ணலாம். இருங்க ஐயா, அனுப்புறேன்னாருங்க ஐயா. அதான் வேலை நிமித்தமா போயிட்டு இருக்கேன், நான் அனுப்பிச்சிடுறேம்மான்னாங்க. ஒரு கால் நேரா வரும்போது கொஞ்சம் கிட்டக்க யார்கிட்டனா எடுத்துன்னு வந்து கொடுக்கட்டுமா பிளான் பண்ணினே இருக்கிறேங்க ஐயா. அவரும் சொல்லின்னு தான் இருக்காருங்க ஐயா. எங்க சிங்கப்பெருமா கோவில்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா ஊரு, அங்க வந்துட்டா பக்கமா வாங்கிக்க முடியுமா, அங்க யாருக்கிட்டனா கொடுக்க முடியுமா? அதுக்கு கூரியர் செலவு, கூரியர்ல அனுப்பிச்சிட வேண்டியதாங்க. எதுக்கு அவர் அனுப்புற? கூரியர்ல கொரியர் நிறைய காசு செலவாகுதுன்னாருங்க ஐயா. ஆயிட்டு போகுது. என்ன மொத்த 20 புத்தகம் அனுப்புனா மீறி பேர் 200 ரூபா வரும். அதுக்கு மேல என்ன செலவு வர போகுது? நான் அனுப்பிச்சு விட சொல்றேங்க ஐயா. அது அதிகமா செலவு, போய் விசாரிச்சாருங்களாம். அதிக செலவுன்னாரு. அதனால யோசிக்கிறேன். நான் அனுப்புறேன். நான் வந்து இங்க இருந்து அங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். 10,000 ரூபாய் செலவு பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அதுதான் என்ன அதிக செலவாயிரும். 20 புத்தகம் ஒத்த அனுப்பிச்சு என்ன பாருங்க, 1 கிலோ 20. என்ன அதிக செலவு? அப்ப யாரு தான் கொண்டு வந்து கொடுக்கறது? அது நேர்ல போய் வாங்கிட்டு வந்துருங்க வாய்ப்பு இருந்ததுன்னா. அதாங்க ஐயா, அதிக செலவு முயற்சி பண்றேங்க. அதிக செலவுங்க என்னங்க அதிக செலவு? 20 புத்தகம் அனுப்புனா செலவு வராதுங்க. சரி, இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா. ஒரு புத்தகம் அனுப்ப 40 ரூபாய் வேணும். இவருக்கு பாரு 10 புத்தகம் அனுப்புறேன். 10 புத்தகத்துக்கு 100 ரூபா தான். 10 புத்தகத்துக்கு 100 ரூபா தான். நிறைய அனுப்புறப்ப கம்மி தான். 20 புத்தகம் அனுப்பிச்சோம்னா மீறி பேர் 200 ரூபா வரும். அவ்வளவுதான் வரும். கூரியர் தான் செலவு அதிகம். கூரியர்ல தான் செலவு அதிகம். அதான் அனுப்புறேன்னாருங்க ஐயா. அதாங்க ஐயா இன்னைக்கு கேக்குறேன். கூரியருக்கு 200 ரூபா தான் வருங்க. 20 புத்தகத்துக்கு 200 ரூபாய்க்கு மேல வராதுங்க. சரிங்க ஐயா. ஐயா அப்ப 300 ரூபான்னு கொடுக்கணும் இல்லைங்க ஐயா புத்தகம்? எங்க 300 ரூபா கொடுத்தா அசல் தான் ஆகும். அப்படியே கொடுத்துருங்க. அப்படியே அசலாவது ஆகட்டும். ஆகட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நல்லது. எப்படி பார்த்தா 350 ரூபா கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒரு 50 ரூபா கிடைக்கும். இல்லாட்டா அசல் தான் ஆகும். சரிங்க ஐயா, சரிங்க. நான் பாக்குறேங்க ஐயா. ஆமா, அத 200 ரூபா வரும். நான் அந்த ஒண்ணு இல்ல, அவர்கிட்ட 500 ஏற்கனவே ஒரு புத்தகம் வித்திருக்காரு. அவர்கிட்ட 500 ரூபா இருக்கு. அதுல 200 ரூபா அனுப்ப சொல்லுங்க. இல்ல நான் அந்த படத்தை நான் கொடுக்குறேன். ஒரு அந்த ஒண்ணு இல்ல, அந்த அனுப்ப சொல்லுங்க. அந்த ஒரு புத்தகம் வித்து அந்த படத்தை நீங்க எடுத்துக்கங்க. ஒரு புத்தகம் வித்தீங்கன்னா அந்த நீங்க நான் அனுப்புறேன்னு சொல்லுங்க. அல்லது வந்து அந்த புத்தகத்தை அனுப்ப சொல்லுங்க. அவர் அந்த பேடிஎம்ல நீங்க அவருக்கு 200 ரூபா கொடுத்துருங்க. நீங்க எவ்வளவு கேட்கற அதை அனுப்பிச்சு விட்டுருங்க அவருக்கு. சரிங்க சரிங்க. அவரு பேர்ல எவ்வளவு செலவுன்னு கேளுங்க. அதை அவருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஒரு புத்தகத்தை எடுத்து நீ அந்த படத்தை வச்சுக்கங்க. அவ்வளவுதான். என்ன பெரிய இதுல நம்ம தாங்க முடிவு எடுக்கிறது. என்ன பெரிய செலவு? ஏங்க பீச்சு என்ன செலவு இதுல? மனம் இருந்த மார்க்கம் உண்டு. கையோ ஒரு புத்தகத்தை விட்டு எடுத்து வேணா முடிச்சு போச்சு. ஒரு இடம் அவன் கை செலவுன்னு அனுப்ப வேண்டியதுதான். நேரில் வந்து கொடுக்க வேண்டியதுதான். என்ன பெரிய செலவு?
இங்கிருந்து அமெரிக்கா அனுப்புறான். நீங்க வாங்கிருங்க, இன்னைக்கு வாங்கிடுங்க. நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிருங்க. என்ன செலவுன்னு சொல்லுங்க. நான் ஜிபேல பணம் அனுப்புறேன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? இல்லாட்டா 50 புத்தகத்தை எனக்கு வந்து அப்படியே கட்டோட கொண்டாந்து கொடுக்க சொல்லிருங்க. வேலை முடிஞ்சு போச்சா? சொல்றேங்க ஐயா. வேணா 2-3 புத்தகத்தை எடுத்து வச்சுக்க வேண்டிய அவருக்கு. நான் கூட சொன்னேன் 2-3 சினிமாக்காரன்னு கொடுக்குறேன்னாரு. அதுவும் அவர் பண்ணல. ஆர்வம் இருக்கிறதுங்க, ஆர்வம் இருக்கிறது. இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அசலுக்காவது வித்துட்டு போயிடலாம். அப்படியே போய் சேரட்டும். அப்புறம் நம்ம வந்து அப்புறம் இந்த 3000 திட்டத்தில் சேர்க்கின்ற பொழுது நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நீங்க 2-3 பேர்த்த சொல்லிருக்கீங்களா? உங்களை 3000 திட்டத்தில் சேர்ந்தாங்க, சரியா போச்சு. அது 700 பேருக்கு அனுப்பிச்சிருக்கிறேங்க. 700 பேர் பார்த்துருக்காங்க ஐயா. ஒரு 10 பேர் வந்தாங்க ஐயா. வந்துட்டு அவங்களும் பார்த்துட்டு நல்லா தின்னு தின்னு பழகினாங்க இல்லைங்க ஐயா. திடீர்னு ஃபாரினுக்கு போறது, நல்லா தின்றது, அந்த ருசியில ஏன்னா நீர் உணவுனா நம்ம இதெல்லாம் தின்ன முடியாதோ, அந்த புலன் கட்டுப்பாடு வரணுமேன்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஐயா. ஆனா உடம்புல மூட்டு வலியில அவஸ்தைப்படுறாங்க. இருக்கட்டும். அப்படித்தான் இருப்பான். என்னங்க எல்லாரும் அறிவாளியாகி எல்லாரும் ஆரோக்கியமா ஆயிட்டா நமக்கு என்ன மதிப்பு? இனியனுக்கு என்ன மரியாதை? எல்லாரும் நீங்க ஆரோக்கியமா இருந்தா எனக்கு இனியனுக்கு மரியாதையே இருக்காது. நீங்க பணம் கொடுப்பீங்களா? நன்கொடை கொடுப்பீங்களா? எதுவும் தர மாட்டீங்க. இப்ப நான் ஆரோக்கியம் இருக்கிறனால நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு உதவி செய்யறீங்க. அதே மாதிரி அப்படி சீக்கிரம் யாரும் ஆரோக்கியம் ஆக முடியாதுங்கப்பா. கவலைப்படாதீங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? அதான் கேள்வி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கிறவங்க அறிவாளி. திருப்பி சொல்றேன் பாருங்க. எவனோன்னு ஆரோக்கியம் இல்லையோ அவன் முட்டாள்னு வச்சுக்க. அவன் எந்த கொம்பாடா இருந்தாலும் சரி. இப்ப எல்லாம் மாட்டிக்குவானுங்க பாரு. நீங்க உங்க கண் முன்னாடி எல்லாரும் சாகுறான் பாருங்க. எப்படி நீங்க போற இடத்துல எல்லாம் இந்த 700 பேருன்னு சொல்றீங்க, யோகம் பண்றேன்னு சொல்றீங்க, எல்லாம் மூட்டு வழியில் சாக போறான் பாருங்க. நீங்க நினைத்திருக்கிற அந்த கதாநாயகர்ல எப்படி சித்திரவதை சாக போறான்னு பாருங்க. நீங்க நினைத்திருக்கிற அத்தனை கதாநாயகர்களும் எப்படி துடித்து சாகுறான்னு பாருங்க. யோகம் பண்ற கதாநாயகர்கள் சொல்லுங்க பிஜு. மணிகண்டன் பெங்களூர் இருக்காங்களா? அவங்க அம்மாவுக்கு வந்து சுகர் 350 இருந்துச்சுங்க. இப்போ அவங்க இந்த பயிற்சி பண்ணி ஒரே வாரத்துல வந்து 220 வந்துருச்சு, டவுன் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல சோர்ந்து படுத்துருவாங்களாமா. அவங்களுக்கு வயசு வந்து 65க்கு மேல இருக்கும். ஆனா இப்போ வந்து சின்ன வயசுல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க. டயர்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நைட்ரஜன் புரோட்டீனை கன்வெர்ட் ஆகுது இல்ல, அதுதான் விஷயம். உடனடியா உடம்பு மாறிக்கும். எங்க விஷத்துல இருந்து விடுதலை நேருக்கு பாக்குது. எப்படி வந்து சிங்கத்தை கூண்டு அடைச்சு சிங்கத்தை டக்குன்னு டபார் ஓடுதல், அதே மாதிரிதான் பறவை எப்படா வெளியே போகுன்னு பாக்குது. இந்த கூண்டை எப்படா திறப்பான்னு பாக்குது. திறந்த உடனே டக்குன்னு கீழே வெளியே ஓடுதல், அதேதான் இங்க. இதை குருட்டடியா பாருங்க, எத்தனை கோடி மிச்சம். அதாவது சக்கரை நோயை தீர்க்க முடியாதுன்னு இந்த வெள்ளக்காரன் இந்த விபச்சாரம் மட்டும் சொல்றான். இது நீங்க 4 நாள்ல மாறுது இல்ல. ஏன் நம்ம சுந்தரே அதுக்கு உதாரணம். நம்மகிட்ட சக்கரை நோய்க்கிறது ஒண்ணுமே இல்லை. இவரும் சக்கரை நோயில பாதிக்கப்பட்டவர் தானே. சீனிவாசன், இந்த சீனிவாசன் கேசவன் ஐயாவும் சக்கரை நோய்கள் பாதிக்கப்பட்டவர் தானே. கால் புண்ணு வந்துருச்சுங்க அவருக்கு. கால் புண்ணு வந்துட்டாவே குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப அரிசி சாப்பிட்றது என்பது வேறு, அரிசியிலே திங்கிறது என்பது வேறு. அதனாலதான் பார்த்தேன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீராகாரம் தான் தமிழருடைய வாழ்வியலோட அடிப்படையே. நீராகாரம் அதான். அது மாதிரி இந்த நீராகாரத்தை வந்து இரவில் ஊற வைத்தது. அங்க வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு மேல யாருக்கும் வேலை இருக்காது. காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு தோட்டத்து வேலை, காட்டு வேலை தாங்க. தோட்டத்து வேலைன்னு ஒண்ணு கிடையாது, மானாவரி தான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 11 மணியோட சூரியன் வருகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா காட்டு வேலை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. அவ்வளவுதான். 6 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. நீராகாரம் தான். இந்த உணவுங்கிறது பேச்சுக்கே இடம் இல்லை. வகை வகையே திங்கிறதுங்கிறது தமிழர் வாழ்வில் கிடையவே கிடையாது. எங்கேயோ பூந்துருச்சு. இவன் உழைக்கிறான், அதனால சிந்தனை வேற சிந்தனை இருக்காது. சும்மா இருக்கிற இந்த சோம்பேறிகள் தான் 99 பேர் இருக்கிறான். அவன் தானே நாட்டை கெடுக்கிறது. ஹோட்டல் கடைக்கு போனவன் யாருங்கிறீங்க? சோம்பேறி தான். உழைக்கிறவன் எங்க ஹோட்டல் உழைக்கிறவன் இவ்வளவு இருந்தா நல்ல கடுமையா உழைக்கிறவனுக்கு சோட்டு டப்பால தான் கொண்டு போறான். தூக்கு பூச்சி டப்பால கொண்டு போய் எதுவோ திருட்டு வேலை செய்யறான். சோம்பேறிகள் தான் ஹோட்டல் கடைக்கா போறது. நல்ல பணக்கார சோம்பேறிகள் நல்ல விதவிதமா அப்படியே கல்லத்தோடா பார்த்து ஓட வேண்டியதுதான் ஒரு வேலை. உண்மையான உழைக்க வர்க்கமா இருந்து என்ன பண்றாங்க பாவம். அந்த உழைக்க வர்க்கம் மீது பேர் 5 பேர் இருக்கான். 10 பேர் சும்மா தின்னு கட்டவன் தான் இருக்கான். தின்னு கட்டவன் தான் 90 சொல்றாங்களே, தின்னு கட்டவன் அதே தான் இருக்கான். சரி, அப்படிதான் இருக்கு. சரி, தனித்தெரு விழித்தெரு பசித்தெருங்கிற மாதிரி தான். மீண்டும் நம்ம 10 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.